மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய திருவள்ளூர் தொகுதியுடைய வேட்பாளராக 3வது முறையாக மக்களை நம்பியும் எங்களுடைய கூட்டணி பலத்தை நம்பியும் இன்றைக்கு நான் களத்தில் இறங்கியிருக்கின்றேன். இன்றைக்கு HAPP-லிருந்து தொடர்ந்து இன்றைக்கு நவல்பட்டு ஊராட்சி முழுவதுமாக மாலை கூத்தாப்பார் பகுதியை சார்ந்திருக்கின்ற பகுதிகள் என்று தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியாக அதற்கென்று தனியாக ஒரு திட்டமிடல் செய்து இன்றைக்கு அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். அது இன்றைக்கு காலை ஆரம்பித்து மக்களை பார்க்கும்போது அந்த மக்கள் முகத்தில் பார்க்கக்கூடிய அந்த முக மலர்ச்சியையும் ஒவ்வொரு எங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கின்ற தலைவர்களும் தோழர்களும் தொண்டர்களும் காலையே வந்து தொடர்ந்து இப்போ வெயில் அடிக்குது என்று சொன்னாலும் இடைவிடாமல் இந்த 20 நாட்களும் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா எது வெல்லப் போகிறது என்கின்ற அந்த உறுதியோடு இன்றைக்கு அனைவரும் இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு என்று வரும்பொழுது எப்பொழுதுமே தமிழ்நாடு அணி தான் வெற்றி பெற்றிருக்கின்றது. அதன் தொடர் வெற்றியாக வருகின்ற ஏப்ரல் 23 அன்று நடைபெறுகின்ற தேர்தலுடைய அந்த பிரதிபலிப்பு என்பது மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணும் பொழுது இவர்களெல்லாம் சொன்னது போல முதல் தேர்தலில் 16,695 வாக்குகள் வித்தியாசம், இரண்டாவது தேர்தலில் 49,697 வாக்குகள் வித்தியாசம், இந்த 3வது தேர்தலில் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்கின்ற அந்த நம்பிக்கை பார்க்கும்போது எங்களுக்கு தெரிகிறது. நிறைய திட்டங்கள் செய்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைக்கி நவல்பட்டு ஊராட்சி மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஊராட்சியை சார்ந்திருக்கின்ற பகுதியை மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 கோடி ரூபாய் வரைக்கும் இன்றைக்கி பல்வேறு திட்டங்கள் நாம் கொண்டு வந்திருக்கோம். அதனால தான் தனியாகவே ஒரு புத்தகமே போட்டு ஒவ்வொரு ஊராட்சி அளவில், ஒவ்வொரு பேரூராட்சி அளவில், மாநகராட்சி அளவில் நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம் எங்களோட திட்டம் போட்டு அதற்கான அந்த புத்தகத்தை எங்களுடைய BLA ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கி நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக இந்த 5 ஆண்டுகள் திருவள்ளூர் தொகுதிக்கு மட்டும் ஏறத்தாழ ஒரு 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்களை கொண்டிருக்கின்றோம். ஏறத்தாழ 18,000க்கும் மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு பட்டாக்களை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். ஆங்காங்கே ஒவ்வொரு பதிக்கும் என்னென்ன தேவை என்பதை அறிந்து பார்த்து இன்றைக்கி அதை செய்திருக்கிறோம் என்று சொல்லும்போது இது ஒரு தனிப்பட்ட அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட சாதனையாக நான் பார்க்கவில்லை. தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சாதனை, அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக செயல்பட்ட ஒவ்வொருவருடைய சாதனையாகத்தான் பார்க்க. ஏன்னா ஒவ்வொன்றையும் என்ற நினைவுபடுத்தி அதை அந்தந்த பகுதிக்கு செய்து காட்டியவர்கள் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய தோழமை இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களும் அதை செய்திருக்கின்ற திட்டத்தை சாதனைகளை சொல்லி வாக்குகள் சேகரிக்கின்றோம். அது ஒரு வெற்றிகரமான ஒரு தொடர்ச்சியை இன்றைக்கு எங்களுடைய திருவள்ளூர் தெற்கு ஒன்றியத்திலிருந்து நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். தொடர்ந்து 21ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் எங்களுடைய இந்த தொடர் பயணம் கண்டிப்பாக